வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் எப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அவனை புகழும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவனை கோபமூட்டும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ரெண்டு இடத்துல தான் அவன் தன்னை மீறி வெளிப்பட்டு விடுவான். இதுக்கு ஒரு அருமையான கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தான். அந்த விஞ்ஞானியினுடைய சிறப்பு என்னென்னா, ஒன்றை போலவே இன்னொன்று உருவாக்குவான். இப்போ என்ன மாதிரியே இன்னொன்று உருவாக்குவான். அதில் அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஒரு முறை அவனை அழைத்து கொண்டு போக மரணதேவன் வருகிறானான். உடனே என்ன வச்சான், இவனை மாதிரி ஒரு 10 பொம்மை செஞ்சு வச்சிட்டான். செஞ்சு வச்ச உடனே அந்த யாரை கூட்டுன்னு போகிறதுன்னு அந்த மரணதேவனுக்கு தெரியல. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. போயிட்டான். திருப்பி வரும்போதும் அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டான். அப்போது மரணதேவன் தன்னுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொன்னானா, ஒரே ஒரு ஆள் தான் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் அவனை மாதிரியே நிறையா பொம்மை செஞ்சு வச்சிடுறான். அப்படியே உயிரோட்டமாக இருக்குது. நான் தப்பாக ஏதாவது கூட்டு வந்துருப்போன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் அவன் தான் என்னை ஏமாற்றிருக்கான் போது அந்த மரணதேவனுடைய அதிகாரி அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். ஒன்று நீ அவனை புகழ், இல்லைன்னா அவனை போய் கோவப்படுத்து, நீ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அவன் தானா, ஆஹா அழகாக ஒரே மாதிரி செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எந்த விஞ்ஞானி செஞ்சதில்லை, ஆனால் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டானே, சரியாக செய்யலையே அப்படின்னு ஒன்று இந்த நிஜமாக இருந்தவனு கோவச்சான். என்ன தப்புன்னு சொல்கிறேன், எதை தப்புன்னு சொல்கிறேன், நானா இதை தான் தப்புன்னு சொல்கிறேன், வா உன்னை தான் கூட்டின்னு போகிறதுக்காக காத்துருந்தேன், கூட்டின்னு போயிட்டான்னு. எனவே நம்மை புகழ்ந்து வீழ்த்துகிறவர்களும், நம்மை புறம்பேசி வீழ்த்துகிறவர்களும், நம்மை கோபப்படுத்தி வீழ்த்துகிறவர்களும் அன்றாடம் நம்மை சுற்றி இருப்பார்கள். எனவே நம்மை நோக்கி வருகிற எல்லா விமர்சனங்களையும் சரியாய் புரிந்து கொண்டு எதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், எதை புறந்தொள்ளிக் கொள்ள வேண்டும் என்கிற கவனத்தோடு இருக்கிற மனிதன் வாழ்வில் தோற்று போவதே இல்லை என்பதுதான் நடைமுறை உண்மை. நம்மை புகழ்ந்தும் வீழ்த்துவார்கள், இகழ்ந்தும் வீழ்த்துவார்கள். இகழும்போது அதில் நியாயம் இருக்கிறதா என்றும், புகழும்போது அதில் உள்நோக்கம் இருக்கிறதா என்றும் கவனித்து அவற்றை உள்வாங்குவதும் புறந்தள்ளுவது தான் அறிவார்ந்த செயலாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.